இன்னைக்கு கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிப்போம். நம்ம ஏற்கனவே அதிகமாய் பேசின ஒரு வசனம் தான் மார்க் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 3வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகார முடியவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த வசனத்தை நம்ம அதிகமாக தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். நம்ம எல்லாருக்குமே தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படி ஆசை இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஆசை இல்லைன்னா நம்ம சரி இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும், வாழ்க்கையில நம்ம வந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் மரித்தோம் அப்படின்னு இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நான் அந்த உருப்படியா செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது நான் பயன்பட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆஹ் அப்போ எந்த ஆசை இருந்தால் மட்டும் போதாது. அப்போ நம்ம நிறைய பேருக்கு நம்ம லைஃப்ல நிறைய தடைகள் இருக்கும். நம்ம நினைச்சதை செய்ய முடியாதபடிக்கு, நினைச்ச ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு, நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியாதபடிக்கு நீங்க உலக பிரகாரமாகவும் எடுத்துக்கலாம். இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்கு இந்த செய்தியை நீங்க எடுத்துக்கலாம். அந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதபடிக்கு நமக்கு நிறைய தடைகள், பிரச்சனைகள், அந்த ஒரு ஒரு இடத்துலயே நம்ம ஸ்ட்ரக் ஆயிருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு படியில இருந்து 2 படி தாண்டணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு படியாக தான் நம்ம முன்னேறி போக முடியும். நிறைய பேர் இந்த வார்த்தையை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனா கடைசியில நான் எங்க ஆரம்பித்தேனோ அதே இடத்துல நான் மறுபடியும் வந்து நிக்கிறேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி மேல ஏறி போனாலும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல நான் மறுபடியும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு. அப்ப ஏன் நம்ம முன்னேற முடியல, ஏன் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படிங்கறத ஏன் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாய் அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் போடல. வசனம் சொல்லுகிறது அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாக தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது ஆண்டவரோட கூட இருக்கிறது தான். பல கண்ணோட்டத்துல இந்த செய்தி நம்ம பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டியது. அந்த ஸ்டெப்ல நம்ம வந்து மாஸ்டர் ஆனாதான், அந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆனாதான் அடுத்த லெவல் என்னன்னா அவர் பிரசங்கம் பண்ண முடியாய் அவர்களை அனுப்புவோம் அப்படின்னு இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் லெவல் பிரசங்கம் பண்றதுக்கு அனுப்புவார். அடுத்து வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதுக்கு அதிகாரம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவலே சரியா இல்லைங்கிறதுனால, அவரோடு கூட நம்ம இல்லைங்கிறதுனாலதான் நம்ம 2வது லெவலுக்கு நம்மளால போக முடியாமல் இருக்கிறது. இன்னைக்கும் நம்மளால மற்றவர்களை போல வளர முடியல, மற்றவர்களை போல முன்னேற முடியல, மற்றவர்களை போல மேல எழும்ப முடியல. காரணம் என்னன்னா முதல் ஸ்டெப்பே நம்ம தப்பா, இன்னும் அதை நம்ம சரியா அதை நம்ம செய்யல, அதுல நம்ம இன்னும் மாஸ்டர் ஆகல. அப்ப அந்த முதல் ஸ்டெப்லயே நம்ம சரியில்லைங்கிறதுனாலதான் நம்மளால அடுத்த ஸ்டெப்பும் போக முடியல. அப்ப நம்ம அந்த முதல் ஸ்டெப்ல நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். முதல் ஸ்டெப் கத்தர் என்ன எதற்கை படைத்தார், அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ எந்த தேவ மனிதனும் ஊழியத்தின் ஆரம்பத்துல ஒரு ஊழியத்தை செய்யும் போதோ இல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்பதாக கத்தரோடு கூட இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது வந்து சித்தியாகும், அதுதான் அவங்களுக்கு நடக்கும். நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மூளையை வைத்து, இல்ல நம்முடைய சுய பலத்தினால, நம்ம டேலண்ட்டை வச்சு, நம்முடைய வாய் பலத்தை வச்சு, நமக்கு இருக்கிற ஆள் பலத்தை வச்சு, பணபலத்தை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கும் போது அது செய்ய முடியாமல் போகிறது. ஏனென்றால் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கத்தரோடு இருக்க வேண்டும் என்கிற ஸ்டெப்ல நம்ம மிஸ் ஆகிட்டோம். அப்போ அதனால நமக்கு மத்த எந்த முயற்சியும் பயனளிக்காமல் இருக்கிறது. நம்ம யோசிக்கலாம். இந்த ஒரு பாட்டு மோசஸ் ராஜசேகர் அவங்க அழகா பாட்டியிருக்கிறாங்க. நான் நடந்து வந்த பாதைகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் அப்படின்னு. அதுல சொல்லுவாரு, என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியலன்னு ஒரு பாட்டு லைன் இருக்கும். என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு எழுதியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம அப்படிதான். நமக்கு டேலண்ட் இருக்கு, நமக்கு ஆள் பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் சாதிக்க முடியல. காரணம் என்னன்னா இந்த மொதல் ஸ்டெப்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கும். கத்தரோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஸ்டெப் நமக்கு ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர். வசனம் சொல்லுகிறது, ஒரு ஜார்டன் பீட்டர்சன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு கனடியன், அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட், பயங்கர அறிவாளி, பயங்கர ஞானமா பேசுறவர். ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த ஜார்டன் பீட்டர்சன் அப்படிங்கிறவர்.
அவர் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, பட் ஆனா ரொம்ப டீப் நாலேஜ்ல பேசுவாரு, கொஞ்சம் கிறிஸ்தவர் மாதிரியே தான் பேசுவாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்க கடவுளை நம்புறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர் ஒரு டெஃபினட்டான ஒரு ஆன்சர் கொடுக்கல. அப்படி சொல்லும்போது அவருக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னா, ஆஹ் அவர் அவங்களுடைய கனிகளாலேயே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு ஒரு ஆன்சரை கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தவங்களை நீ வந்து கண்டுபிடிக்கணும், அவன் கடவுளை ஃபாலோ பண்றானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கனிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம்ங்கிறத அந்த ஆன்சர் கொடுக்குறாரு. அப்போ என்னுடைய கனியை பார்த்து நான் கடவுளை பின்பற்றிக்கிறேனா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்றாங்க. நமக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் நமக்கு நாமளே வைத்துக் கொண்டது கிடையாது. அது நமக்கு மற்றவர்கள் புறஜாதிகள் வைத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள். என்னைக்கும் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு முன்பதாக நம்முடைய அடையாளம் எதுவா இருக்கணும்னா ஆவியின் கனிகளா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்மை பார்க்கிறவர்கள் நம்மகிட்ட ஆண்டவருடைய கனிகளை, அந்த கனியை பார்க்கணுங்க. அன்பு இருக்குதா, சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா, நீடிய பொறுமை இருக்குதா, சாந்தம் இருக்குதா, தயவு இருக்குதா, இச்சையடக்கம் இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கோம்னு அர்த்தம். இல்ல இந்த கனிகள் இல்லாம நீங்க என்ன அந்நிய பாஷை பேசினாலும், என்ன தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் நமக்கு அது அடையாளம் கிடையாது. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். கனிகள் நம்மிடத்துல வெளிப்பட்டா மட்டும்தான் நம்ம சரியானவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம், கர்த்தருக்குள்ள இருக்கோம்னு அர்த்தம். இந்த கனிகள் நமக்கிட்ட வெளிப்படலைன்னா வசனம் தெளிவா சொல்லுதுல, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப கனி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அவரை நிலைச்சு நிக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ அதுதான் பிரச்சனை. அவரோட நம்ம இல்லைங்கிறது தான் அர்த்தம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்பது நம்ம சர்ச்சுக்கு போறதுனால, காணிக்கை கொடுக்கறதுனால, ஜெபம் பண்றதுனால, பைபிள் வாசிக்கிறதுனால கிடையாது. கனி கொடுக்கறதுனாலதான் நாம் அவருடைய சீஷர்கள் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க முடியும். நீங்களும் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று மற்றவர்களால் அறியப்படுவீர்கள் என்று வசனம் இருக்குது. அப்போ இந்த அன்பு என்கிற கனி, இந்த கனி நம்மகிட்ட இருந்தாதான் நாம் இயேசுவின் சீஷர்கள். இல்லை என்றால் நாம் இயேசுவை நாமே பின்பற்றுகிறோம் என்று சொல்லி இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆவின் கனிகளை குறித்து நம்ம தெளிவாக ஒவ்வொரு கனியையும் தனித்தனியாக நம்ம தியானித்தோம். இன்னைக்கு அதை குறித்து நான் பேச போறது கிடையாது. எதை குறித்து பேச போகிறேன்னா, ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, ஏன் இன்னும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தல, ஏன் என்னையும் சேர்த்த சொல்ல, ஏன் இன்னும் நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு மாறுதலை நம்முடைய வாழ்க்கையில தரல, ஏன் ஒரு பிரேக் த்ரூ இல்ல அப்படிங்கிறத நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின விஷயங்கள் இதுதான். உனக்கு நான் என்ன சொன்னேனோ ஃபர்ஸ்ட் அதற்கு கீழ்ப்படி. முதல்ல நான் உங்களுக்கு கொடுத்த சின்ன வேலையை நீங்க செய்யுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கும். யோசேப்புக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எடுத்த உடனே பார்வோனுடைய அரண்மனையில யோசேப்புக்கு பொறுப்பு கொடுக்கப்படல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு, அவங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுல அவன் உண்மையா இருந்தான். அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க போறதுல உண்மையா இருந்தான். ரெண்டாவது, போத்திபாருடைய வீட்டுல விசாரிப்புக்காரனா இருக்கும்போது அங்கேயும் உண்மையா இருக்கிறாரு. அடுத்து ஜெயில அவனை விசாரிக்க வைக்கிற போது அங்கேயும் உண்மையா இருக்கிறாரு. அவன் உண்மையா இருக்கிறதை பார்த்து பார்த்து தேவன் அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மகிட்ட என்ன பிரச்சனைன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகளிலே நமக்கு இன்னும் உண்மை வரல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப காரியங்களிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே இன்னும் நமக்கு உண்மைத்தன்மை இல்லாததுனாலே நம்ம அந்த இடத்துக்குள்ளே நம்ம வட்டம் அடிச்சுட்டு இருக்கோம். என்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையோடு கனிகளோடு அதை நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, தேவன் அடுத்த கட்டத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். அடுத்த லெவலுக்கு நம்மை கொண்டு செல்வார். இந்த அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுங்க. இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் சில ஜனங்களை மட்டும், சில நபர்களை மட்டும் பயன்படுத்துகிறார்? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார்? ஏன் அவங்களுக்கு மட்டும் தேவன் இவ்வளவு உயர்வை கொடுத்திருக்கிறார்? ஏன் நம்ம லைஃப்ல இல்ல? மற்றவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கூட்ட கூட்டமா ஜனங்களை அனுப்புகிறாரு, அவங்கள நம்பி பெரிய பெரிய காரியங்களை ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணி இருக்கும். இதுதான், கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் தேவன் அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பார். நம்ம இந்த முதல் ஸ்டேஜ்லயே நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் அது. அந்த முதல் ஸ்டேஜை நம்ம மாஸ்டர் பண்ண முடியல. நானும் சொல்றேங்க, இந்த முதல் ஸ்டேஜ்ங்கிறது ஆண்டவரோடு கூட இருக்கிறது தாங்க. இந்த இடத்துல நீங்க ஆண்டவரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அடுத்து உங்களை அனுப்புவார். நம்ம என்ன பண்றோம்னா நம்மளே அனுப்பிட்டு இருக்கோம். ஆண்டவர், நம்ம ஒரு ஊழியம் செய்யணும்னா அது ஆண்டவரால் நம்ம அனுப்பப்பட்டவர்களா இருக்கணும். அப்போஸ்தலர் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அனுப்பப்பட்டவர்கள். சும்மா அனுப்பப்பட்டவர்கள் கிடையாது, ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஓடுறோம், எங்கெல்லாமோ செய்ய முயற்சி பண்றோம், ஆனா நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மை அனுப்பவில்லை. நம்மளை ஓட வச்சுட்டு இருக்கோம், நம்மளை இயங்க வச்சுட்டு இருக்கோம், நமக்கு நம்மளே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. கர்த்தர் நம்மளை அனுப்பணுங்க. கர்த்தர் நம்மளை அனுப்புற வரைக்கும் நம்ம அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட பழகணும், அவரோடு கூட இருக்கணும்.
அவர் கூட இருக்கும்போது அவர் உங்களை நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புவார். மோசையை குறிச்சு எல்லா தடவையும் நான் சொல்வேன், மோசே தேவனோடு கூட பேசிட்டே இருந்தார். தேவன் சொல்றாரு, நீ ஜனங்களை போய் விசாரி, ஜனங்களை போய் பாரு, அவங்க தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், நீ கீழே இறங்கி போ அப்படின்னு தேவன் மோசையை அனுப்புகிறார். இப்படிதான் நம்ம லைஃப்ல அவர் அனுப்பணும். இன்னைக்கு அவரால் அனுப்பப்படாமல் நமக்கு நம்மளே ஒரு திட்டத்தை உருவாக்கி, நமக்கு நம்மளே ஒரு ஊழியத்தை உருவாக்கி, நமக்கு நம்மளே ஒரு பிளானை போட்டு, இல்லை என் வாழ்க்கையில நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கே ஒரு திட்டங்களை உருவாக்கி நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர்ல முடியுது. நம்ம அந்த மாதிரி தோற்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லை. நம்ம முதுகு காட்டுறதுக்காக தேவன் உருவாக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயத்தை நம்ம தொடங்கி கொண்டு பாதியில முடிச்சுட்டு வந்திருக்கோம். எத்தனை காரியங்கள் அது முழுமை பெறாமல் இருக்கிறது. எத்தனை விஷயங்கள் நம்ம ஆரம்பித்து விட்டு முடிக்க முடியாம திணறிட்டு இருக்கோம். ஏனென்றால் நம்ம சுய முயற்சியில ஓடிட்டு இருக்கோம். கர்த்தர் நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கான ஆட்கள் நெகேமியாட்ட இல்ல. ஆனா அது கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலையா இருந்தபடினால, கர்த்தர் சொன்ன வேலையா இருந்தபடினால அலங்கம் 52 நாட்களுக்குள்ள கட்டப்பட்டு முடிஞ்சுது. ஒரு முடியாத ஒரு வேலை. எவ்வளவு பிரச்சனைகள், சன்பல்லா, தொபியா, எத்தனையோ எதிரிகள் அந்த அலங்கத்தை கட்ட விடாமல் தடுத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட இருந்து அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க வைத்தது. ஒரு இம்பாசிபிளான ஒரு டாஸ்க். எப்படி செஞ்சு முடிச்சாங்க? கர்த்தரோட அவங்க இருந்தாங்க. அது கர்த்தர் கொடுத்த ஒரு வேலை. அதனால கர்த்தரே துணையா இருந்து செய்ய வச்சார். இன்னைக்கும் கர்த்தர் கொடுத்த வேலையா இருந்துச்சுன்னா அதற்கான பலனை அவர் தருவார். கர்த்தர் கொடுத்த திட்டமா இருந்துச்சுன்னா அதற்கான சோர்ஸ் அவர் தருவார். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் போகிற பாதை, நான் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததா இல்ல நானாகவே எனக்கென்று நான் ஏற்படுத்தி கொண்டதா? இதுதான் நம்ம கேட்கணும். சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில நம்ம தோல்வி அடைய போறதே கிடையாதுங்க. இஸ்ரவேல் தாவீதை ஆண்டு வசனம் சொல்லுகிறது, அவன் போன இடங்களெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினாராம். எங்கேயுமே தாவீதை தேவன் விட்டு கொடுக்கல. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய யுத்தத்தை செய்து கொண்டிருந்தான். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏன் இவ்வளவு தோல்வி, இத்தனை யுத்தங்களை நம்ம சந்தித்து தோல்வி அடைந்திருக்கிறோம், இத்தனை காரியங்களிலே அவமானப்பட்டு நிக்கிறோம், இத்தனை பேர் முன்னாடி நம்ம பதில் சொல்ல முடியாம நிக்கிறோம். ஏன் இன்னும் நம்ம லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்பட்டும் முன்னேற முடியல? ஏனென்றால் இந்த ஸ்டேஜ் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த ஸ்டேஜை நம்ம இன்னும் சரியாய் அதை நம்ம கண்டுபிடிக்கல. அதை நம்ம சரியா இன்னும் பின்பற்றவில்லை. அதனாலதான் நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே வட்டம் அடிச்சுட்டு இருக்கோம், அந்த வட்டத்துக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வட்டத்தை தேவன் உடைக்க விரும்புகிறார். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் தெரியுமா? அந்த வட்டத்தை உடைக்க விரும்புகிறார். பல நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு செல்ல விரும்புகிறார். பல இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆனா நமக்கு அந்த அந்த செயின் நிறைய விஷயங்கள் நம்மை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இயலாமாய் நம்மகிட்ட இருக்குது. நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம், இது என்னால முடியாது அப்படின்னு. நம்மளால முடியாதுதான். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வயது ஒரு பொருட்டு கிடையாது. வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, எனக்கு பலன் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவர் இருக்கிறார். எப்போ தெரியுமா? நீங்க அவரோடு கூட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அவரோடு கூட இருக்கணுங்கிற அந்த ஸ்டேஜை நீங்க மாஸ்டர் பண்ணும்போது, அந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் அதிகமா அதுல அவருக்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்ளும் போது உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு போவார். உங்களை உயர பறக்க வைப்பார். அததான் ஆண்டவர் அதிகமாய் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம். அதுதான் ஆண்டவர் நம்முடைய உயரங்களிலே பறக்க வைப்பார். கீழே இருக்கிற வரைக்கும் தாங்க தடைகள் இருக்கும். கீழே நடந்து போகும்போது தான் ஸ்பீட் பிரேக்கர் வரும். ரோட்ல நடந்து போகும்போது தான் குழி வரும். ரோட்ல நடந்து போகும்போது தான் ஏதாவது பிரச்சனை வரும். ஆனா பறக்கும் போது அங்க ஸ்பீட் பிரேக்கரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் அந்த மாதிரி நம்மளை பறக்க வைக்கிறதுக்கான ஒரு நாட்கள் வரப்போகிறது. இன்னைக்கு எத்தனையோ தடைகள் வருகிறதுல ஒரு சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்னால, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால ரோட்ல போகும்போது 10 பேர் திட்டுவான், என்னெல்லாமோ செய்வான். நிறைய பேர் நம்மளை கேவலப்படுத்தல, அவமானப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்களில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பறக்க வைக்கிற நாட்கள் ஒரு நாள் வரப்போகிறது. அன்னைக்கு யாரும் நம்மை பார்த்து கிண்டல் பண்ண முடியாது, கேலி பண்ண முடியாது, நம்மளை பார்த்து கை நீட்டி காரியத்தை கேட்க முடியாது, கை நீட்டி நம்மளை குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு நாட்களை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த ஸ்டேஜ்ல நம்ம பாஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல பாஸ் ஆகலைங்கிறதுனாலதான் இன்னும் அவமானப்பட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டேஜை நம்ம மாஸ்டர் பண்ணலங்கிறதுனாலதான் இன்னும் ஜனங்கள் நம்மை கை நீட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு போய் அந்த ஸ்டேஜ் ஆண்டவர் எப்பவுமே பார்த்துக்கோங்க, நம்மளை அப்படியே பாஸ் ஆகி போட்டுற மாட்டாரு. சரி, அப்படி சில அப்படிதான். இப்பெல்லாம் நமக்கு ஸ்கூல்ல ஃபெயில் ஆனாலும் அடுத்த அடுத்த கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல நீ சரியாகிற வரைக்கும் அந்த இடத்துலயே வச்சிருப்பாரு. யோசேப்ப அப்படியே இப்படி இப்படி டக்கு டக்குன்னு எல்லாம் முன்னேற்றிட்டு போல. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டு கொண்டிருந்தது. அப்போ புடமிட்டு அவன் சரியாகிற வரைக்கும் அந்த இடத்துல வச்சிருப்பார். என்னைக்கு சரியாகிறோமோ அன்னைக்குதான் அரண்மனை, என்னைக்கு சரியாகிறோமோ அன்னைக்குதான் உயர்வு. அது வரைக்கும் நமக்கு புடமிடுதல் தான். அன்னைக்கு வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அண்ணால பெனினால்ங்கிற ஒரு சகோதரியை வச்சு அண்ணால அவர் புடமிடுறாரு. பெனினால் அண்ணால அழுகும்படி அள வைக்கிறாங்க, நொந்து போக வைக்கிறாங்க.
அவங்கள அண்ணால ஏன்டா அந்த உலகத்துல பிறந்தோங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கிற வைக்கிறாங்க. அவ்வளவு ஆண்டவர் இந்த பெண்ணினாலை வைத்து அண்ணாலை பாடுபடுத்தினார். ஏன்னா அண்ணாள் அன்னைக்கு ஜெபம் பண்ற வரைக்கும் பெண்ணினால்னால பிரச்சனை தான். என்னைக்கு அண்ணாள் கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஒரு பொருத்தனையை பண்றாளோ அன்னைக்கு வரைக்கும் பெண்ணினால் அண்ணாளுக்கு தொல்லையாக தான் இருந்தான். அப்போ பாருங்க, இன்னைக்கும் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தொல்லையாக பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இன்னும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயத்தை விரும்புற இடத்துல நம்ம இன்னும் நிக்கல. ஆண்டவர் விரும்புற மாதிரி இன்னும் நம்ம மாறல. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்களை நம்ம இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அதனாலதான் ஆண்டவர் இந்த முதல் லெவல்லே வச்சு நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறார். நம்மள அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த யார் அதிகமா எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க இதை உணர்ந்து கொள்ள போகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். ஐ மீன், என்னைக்குமே அந்த 9 கனிகள் இருக்குல்ல, ஆவின் கனி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆவின் கனிய ஒரு நாள் நம்ம லைஃப்ல இழந்துடக்கூடாதுங்க. எதை இழந்தாலும் யோசிச்சு பாருங்க. நமக்கு சில நேரத்துல கோபம் நிறைய வருது. கோபம்லாம் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இது தப்பு பண்றேன்ப்பா. சில நேரத்துல நம்ம நியாயம்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு முன்னாடி நீதி நியாயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இதெல்லாம் இல்லாம நம்ம போயிட்டு ஆண்டவரை நான் சரியா இருக்கிறேன், என்னை ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. இந்த விஷயங்களை தான் நம்ம சரி ஆகணும். நம்மகிட்ட சந்தோஷம் இருக்கா? நிறைய பேர்கிட்ட நமக்கு சந்தோஷமே இல்லை. அந்த சந்தோஷத்தை நம்ம எப்படியாவது ஆண்டவர் கூட இருக்கும்போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு குறை இருக்குது. ஆண்டவரோடு கூட நம்ம இன்னும் சரி ஆகல. எனவே இன்னைக்கும் நம்ம உலகத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டே இருக்கதான் போகுது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரப்போகுது. எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. சாம் கமலேசன் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்திருந்தாங்க. எத்தனை FMBBல உள்ள ஒருத்தங்க கிறிஸ்தவ அதிகமாய் மிஷினரி ஊழியங்களை செய்து நிறைய பாடல்களை பாடி இருக்கிறாங்க. அவங்க பெரிய ஒரு மிஷினரி. எங்க காலேஜுக்கு வந்திருக்காங்கன்னே எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துருந்தோம். சாப்பல்ல எல்லாம் பிரின்சிபல்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே பயந்து போய் கையை கட்டிட்டு அப்படியே அவர் வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறாருன்னு ஒரு பயபக்தியோட எல்லாம் அப்படியே சாப்பல்ல உட்காந்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், சாப்பலுக்கே வராத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பல்ல உட்காந்துருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அவ்வளவு பெரிய மனுஷனா இவரு, எல்லாரும் இப்படி பயபக்தியோட உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. எங்க சாப்பல்ல ஒரு போன் ரிங் ஆகிற ஒரு சவுண்ட் கேட்குது. ஒரு 20 நிமிஷமா கண்டினியூஸா 20 நிமிஷம் போன் ரிங் ஆயிருக்கும். எல்லாத்துக்குமே எரிச்சல் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கிறாரு, யார போனை இப்படி வேணுக்குனே பண்ற மாதிரி இருக்க, யார் அந்த போனை அவங்களுக்கு அவங்களுக்கு ஆஃப் பண்ண தெரியலையா, இல்ல வேணுக்குனே இவரை பேசுறத டிஸ்டர்ப் பண்றதுக்காக அப்படி பண்றாங்களான்னு சொல்லி எல்லாருக்கும் எரிச்சல் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல எல்லாரும் திரும்பி திரும்பி யார் அந்த போனை வச்சிருக்காங்கிறத செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் டிஸ்டர்ப் ஆனதை அவர் சாம் கமலேசன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்து பேசும்போது எல்லாரும் ஏதோ அந்த போன் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, யாரும் தேடாதீங்க, அந்த போன் என்னுடைய போனு தான் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் அப்படியே சிரிப்பாயிருச்சு. அப்ப சொன்னாரு, போன் ரிங் ஆயிட்டே தான் இருந்துச்சு, ஆனா நான் பேசுறத நிப்பாட்டவே இல்லை, நான் பேசிட்டே தான் இருந்தேன். நீங்கெல்லாம் நான் பேசுறத கவனிக்காம அந்த போன் யாரோடதுலாம் நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நான் பேசுறத நிப்பாட்டல, நான் பேசிட்டே தான் இருந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொன்னார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு காக்கா எப்பவுமே அவர் ஜெபம் பண்ற இடத்துல கரைஞ்சிட்டே இருக்குமா. அப்போ அது ரொம்ப அவருக்கு எரிச்சலா இருந்திருக்கு. அப்போ ஒரு ஜெபம் பண்ணியிருக்காரு, ஆண்டவரே இந்த காக்கா எப்ப பார்த்தாலும் கரைஞ்சிட்டே இருக்குது, ஏதாவது இந்த காக்காவை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, காக்காவோடைய வேலை கரைகிறது தான் அதோடைய வேலை, அது கரைஞ்சிட்டே தான் இருக்கும். உன்னுடைய வேலை ஜெபம் பண்றது உன்னுடைய வேலை. அந்த காக்கா கரைகிறத நீ யோசிச்சுட்டு இருந்தானா உன்னால ஜெபம் பண்ண முடியாது. அது வேலையை பண்ணது, நீ உன் வேலையை பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் அந்த காக்கா கரைகிறத அவர் காதுலயே வாங்கிக்காம அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சொன்னாரு, இந்த போன் ரிங் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு, இதை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க, உங்களால மெசேஜை கேட்க முடியாது. ஆனா நான் மெசேஜ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இதே மாதிரி தான் உலகத்துல உங்களுக்கு அநேக இந்த போன் ரிங் மாதிரி, காக்கா கரைகிற மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய இடைஞ்சல்கள் வந்துட்டே தான் இருக்கும். இடர்கள் வருவது அவசியம், வந்துட்டே தான் இருக்கும். உங்களை இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களை சோதிப்பாங்க, உங்களுடைய பொறுமையை சோதிப்பாங்க, உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, உங்களை ஒரு கெட்ட வார்த்தை பேச வைப்பாங்க, உங்களை மீறி உங்களை கோவப்பட வைப்பாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப்ல செய்யறதுக்கு மக்கள் தூண்டிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய வேலை. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த டெம்டேஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாதுங்க. அந்த டெம்டேஷனை நம்ம அலோவ் பண்ணிடவே கூடாது நம்ம லைஃப்ல. யாரும் என்னமும் பேசிட்டு போட்டு, என்னுடைய வேலை கனியை வெளிப்படுத்த வேண்டியதுதான் என்னுடைய வேலை, அன்பை வெளிப்படுத்துறது தான் என்னுடைய வேலை, சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் என் வேலை, நிம்மதியா இருக்க வேண்டியதுதான் என் வேலை.
நீடிய பொறுமை தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறதுல உறுதியா நில்லுங்க. ஒரு நாள் அந்த கரையிற சவுண்ட் உங்க காதுல கேட்காது. ஒரு நாள் அந்த போன்ஸ் அடிக்கிற ரிங் உங்களை வந்து காயப்படுத்தாது. சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்தாது. அது உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. இயேசுவை என்னெல்லாமோ சொல்லி திட்டினாங்க, பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னாங்க. இயேசு அதை குறிச்சு அவர் வந்து அஃபண்ட் ஆகவே இல்லை. இன்னைக்கு சில சில சின்ன வார்த்தைகள் நம்ம லைஃப்ல அஃபண்ட் ஆக வைக்கிறது, நம்மளை கோவப்பட வைக்கிறது, எரிச்சல் பட வைக்கிறது, நம்முடைய கேரக்டரை மாத்துது. இல்லைங்க, கர்த்தருக்குள்ள இருந்தா இந்த விஷயங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் ஆக்கவே கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வேலை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய வேலை முழு நேர வேலை கர்த்தருக்குள்ள நான் நிக்கணும். நான் கனியை வெளிப்படுத்தணும். எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சமாதானமா இருப்பேன். அன்பை வெளிப்படுத்துவேன். சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். தயவை வெளிப்படுத்துவேன். இச்சையடக்கத்தை காட்டுவேன். நீடிய பொறுமையா இருப்பேன்னு நீங்க இருந்துக்கோங்க. இதை நீங்க மாஸ்டர் பண்ணும்போது, இதை நீங்க உண்மையா செய்யும் போது, தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவார். யாரும் அதை தடுக்க முடியாது. இந்த லெவல்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அடுத்த லெவல் நிச்சயம், அடுத்த உயர்வு நிச்சயம். தேவன் உங்களை பயன்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. தேவன் உங்களை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் இச்சையடக்கமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீடிய பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரையும் நேசியுங்கள். எப்பொழுதுமே சமாதானமா இருங்க. எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். எனவே இந்த விஷயங்களை நம்ம செய்யும் போது இதெல்லாம் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தா தான் நம்ம செய்ய முடியும். எனவே ஃபர்ஸ்ட் லெவல் கர்த்தருக்குள்ள இருக்கிறது, கர்த்தரோடு கூட இருக்கிறது. இந்த லெவல்ல நம்ம மாஸ்டர் பண்ணுவோம். அடுத்த லெவல் கர்த்தர் நம்ம நிச்சயமே அழைத்து செல்வார். நான் ஜெபம் பண்ண சொல்லி ஆசைப்படுறேன். ஏற்காவது விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். யாரும் சொல்றீங்களா? ஓகே, நம்ம ஜெபிப்போம். தீபா சிஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணுவோம். பிரின்சஸ் டீச்சருக்காக ப்ரேயர் பண்ணுவோம். வேற யாருக்காவது படிக்கிறவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறதோ எங்களை கொண்டு நிச்சயமா செய்வீர். ஆனா நாங்க உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகவும், நீர் கொடுத்த அந்த நீங்க எங்கிட்ட விரும்புகிற அந்த கனியை நாங்கள் மாஸ்டர் பண்ணுவோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த கனியில நாங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்ப்பா. சின்ன சின்ன காரியங்கள் எங்களை கோவப்பட வைக்கிறது. சிலருடைய வார்த்தைகள் எங்களை பொல்லாத மனிதர்களாய் மாற்றுகிறது. நாங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடர்களில நாங்கள் விழுந்து போகக்கூடாது. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பை காட்டவும், தெளிந்த புத்தியோடு இருக்கவும், ஞானமுள்ள வார்த்தைகளை பேசவும், பயனுள்ள வார்த்தைகளை பேசவும், விசுவாச வார்த்தைகளை பேசவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு தேவையற்ற வார்த்தைகளோ, கெட்ட வார்த்தைகளோ, அவிசுவாச வார்த்தைகளோ, தேவையில்லாத வார்த்தைகளோ நாங்கள் பேசக்கூடாது. ஆண்டவரே, இந்த கருத்துல எங்களை தருகிறோம். இடத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இந்த தேவன் அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு கிருபையை கொடுங்க. தேவரீர் உம்மோடு கூட இருக்கிறதுல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். அதிகமாய் உம்முடைய வேதத்தை தியானிக்கட்டும். அப்பா, நீர் விரும்புகிற எல்லா காரியங்களையும் கனிகளையும் அவர்கள் கொடுக்கட்டும் சப்பா. யாரெல்லாம் என்னால முடியலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, இன்னைக்கு அந்த பலனை கொடுங்க. இன்னைக்கு உம்மோடு கூட இருக்கிறதுக்கான கிருபையை கொடுங்க சப்பா. ஆண்டவரே, பிரின்சஸ் டீச்சர் நம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிற அந்த கையில் இருக்கிற வேதனையை மாற்றி போடுங்க. அந்த கையை முற்றிலுமாய் குணமடையட்டும். ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சியை நீங்க மாற்றுங்க. பிரபுக்கு காலில் இருக்கிற வேதனை நீங்க மாற்றி போடுங்க. ஜோனஃபருக்கு இருக்கிற எல்லா வித பலனையும் மாற்றி ஏற்ற நேரத்துல ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு கிருபையை நீ கொடுக்க முடியும்னு சொல்லிக்கிறேன். அப்போ அதே போல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்க பலனை கொடுக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கடன்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெனிஃபருடைய ஃபேமிலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க ஃபேமிலியில முற்றிலுமாய் ஒரு மாறுதலை கட்டளையிடும். அவங்க ஹஸ்பண்டுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கட்டும். அவங்க அம்மாவுக்கு இருக்கிற கால் பலவீனங்கள், அவங்க மாமியாருக்கு இருக்கிற ஆண்டவர் இந்த கேன்சர் நீங்க முற்றிலுமாய் குணமடையட்டும். வீட்டுல இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் ஏற்று நீர் மாற்றிப்போட முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ ஒரு வீடு ஜப்தி செய்யப்பட்ட நிலைமையில இருக்கிற தேவன் அந்த வீட்டை நீங்க மறுபடியும் உங்க கையில கொடுக்க முடியும் நான் சொல்லிக்கிறேன். தேவன் அவங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, உயர் படிப்பு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல இடங்கள்ல உயர் படிப்பை படிக்கிறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. புதிதாக வந்த ஒவ்வொருத்தருக்கா நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே மாத்திரம் செலுத்திக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுக்கு. நாளைக்கும் இதே நேரத்துல 9 மணிக்கு நம்ம சந்திப்போம். கண்டிப்பா நாளைக்கு வேற ஒருத்தவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. கண்டினியூஸா நான் 3 நாள் பேசியிருக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு வாங்க, மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. டேக் கேர் அண்ட் குட் நைட்.